ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் கிளம்பி ஆயிடுச்சு. பாப்பா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. வெளியில் போகிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் பயங்கர வெயில் தாங்க. அனல் பயங்கரமாக இருந்துச்சு. அனல் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பையன் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான். சரி, அவனுக்கு சாப்பாடு கூட்டிகிட்டு பாப்பாவுக்கும் ஊட்டிடுச்சு. அப்படியே நாங்களும் ஹஸ்பண்ட் நானும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். நான் நடந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எல்லாத்தையும் ஸ்பீட் ஆக்கிட்டேன். அதுதான் என்னால் கிளாரிட்டியாக எடுத்து காமிக்க முடியல. பட் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சம்மர் டைம் ஆரம்பித்ததுனால நிறைய இந்த மிளகாய் வத்தல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. பட் எனக்கு என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி பார்த்தேன். ஸோ அதுதான் எனக்கு என்னன்னே புரியவே இல்லை. பட் அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது காஞ்சி போன மாதிரி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தண்ணியில் ஊற வைக்கணுமா. ஊற வச்சு அதை எடுத்து கிண்ணத்தில், அதாவது ஏதோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து 3 வருஷம் வரைக்கும் வாடாது அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. பட் இது யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதோடு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். என்னென்ன பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா முன்னாடி வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால 2 வீலர் ஆட்டோ அப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீயாக நடக்க முடியாது. பட் இப்போ அப்படிலாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே நடந்து போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் அப்படியே வேறு டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் வாங்கினோம். அது இல்லாமல் தம்பியும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு வாங்கி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் விலை என்னன்னு சொல்கிறேன். ஓகே, பாய்.